نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا اتخذ الله ولدا سبحانه بل له ما في السماوات والأرض كل له قانتون بديع السماوات والأرض وإذا قضى أمرا فإنما يقول له كن فيكون صدق الله العظيم. கண்ணியமிக்க பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நாம் கூறிய விஷயங்களில் கடைசியாக கிபிலா சம்பந்தமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு மத்தியிலே கூறினேன். அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப் ஃபஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், கிழக்கு திசை மேற்கு திசை எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, நீங்கள் எந்த திசையை முன்னோக்கினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய திருப்தி பொருத்தம் இருக்கிறது என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டினான். இன்று ஓதப்பட்ட வசனத்துக்கு விளக்கம் சொல்வதற்கு முன்னால் சென்ற வாரம் சொன்ன அந்த கிபிலா சம்பந்தமான வசனத்திற்கு ஒரு சில விளக்கங்களை கூறிவிட்டு இன்றைய இந்த ஓதப்பட்ட வசனத்திற்கு நாம் வருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த கிபிலா சம்பந்தப்பட்ட அந்த வசனத்தின் கீழ் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சில சட்டதிட்டங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த பொழுது, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16-17 மாசங்கள் மஸ்ஜித் அக்ஸாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு தொழுது கொண்டிருக்கும் பொழுதே இன்று 2 கிபிலாவுடைய மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய கிபிலத்தைன் மஸ்ஜித் கிபிலத்தைன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மஸ்ஜிதில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுதே இடையில 2 ரக்காத் தொழுது இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. நபி அவர்கள் உடனே என்ன செஞ்சாங்க? கிபிலாவை மாற்றி கொண்டார், அப்படியே திருப்பி கொண்டார்கள், காபாவின் பக்கம் திருப்பி கொண்டார். இப்போ இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கியதாகவும் நாம் சென்ற வாரம் அறிந்தோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இந்த வசனம், அதாவது ஒரு வசனம் பல காரணங்களை அடிப்படையாக வைத்து இறங்கி இருக்கலாம். அப்போ நாம் சென்ற வாரம் சொன்ன அந்த காரணமும் ஒன்று. அதாவது முஸ்லீம்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த முஸ்லீம்கள் திடீரென்று காபாவை நோக்கி தொழ ஆரம்பித்தார்கள். இதை அந்த யகூதிகள் கேலி செஞ்சாங்க. இப்படி ஒரு கிபிலாவிலே ஒரு நிலையில் இல்லாதவங்க இவங்க எப்படி உறுதியான மார்க்கத்தில் இருக்க முடியும் என்றெல்லாம் கேலி செய்தார்கள். அப்போ தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு காரணத்தையும் சொல்லப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனம் சம்பந்தமாக சொல்லும் பொழுது பிரயாணத்தில் நஃபில் தொழுவது சம்பந்தமாக இந்த ஆயத்தை இறங்குச்சு என்பதாகவும் சொல்கிறாங்க. பிரயாணங்களில் நாம் நஃபிலான தொழுகைகளை தொழ விரும்புகிறாங்க, அது சம்பந்தமாக இறங்குச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வரக்கூடிய சமயத்தில் தன்னுடைய வாகனத்திலேயே உட்கார்ந்த வண்ணமாக நஃபில் தொழுகையை தொழுது கொண்டிருந்தார். அப்போ தன்னுடைய வாகனத்திலே உட்கார்ந்து நஃபிலை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த வாகனம் எந்த திசையில் திரும்புதோ அந்த திசையை முன்னோக்கியே நபி அவர்கள் தொடர்ந்து தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போ இதை பார்த்தவங்களுக்கு சந்தேகம் ஏற்படும். அப்போ தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வச்சா, வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கு திசை மேற்கு திசை எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, எங்கு முன்னோக்கினாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார். அதேபோல அனஸ் இப்னு சீரீன் ரஹ்மஹுல்லாஹ் என்ற ஒரு தாபி அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வரவேற்பதற்காக
காத்திருந்தோம். அவங்க சிரியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், ஷாம் தேசத்திலிருந்து வந்தார்கள். அவர்களை வரவேற்பதற்காக நாங்கள் ஊருக்கு வெளியில் வந்து நிற்கிறோம். நாங்கள் அப்போ பார்க்குறோம், ஐநூத்தமர் என்ற ஒரு இடத்துல வந்த உடனே தன்னுடைய சவாரியில் இருந்த வண்ணமே அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போ அவங்க தொழும் பொழுது அவருடைய வாகனத்தினுடைய திசை இருக்கிறது, அது கிப்லாவை விட்டு மாறி இருந்தது. கிப்லாவை நோக்கி இல்லை, கிப்லாவை விட்டு மாறி இருந்தது. அப்போ தொழுது அவங்க வந்ததற்கு பிறகு நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் கிப்லாவை விட்டு மாறி வேறு திசையின் பக்கம் தொழுது கொண்டிருந்தீர்களே அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது வாகனத்தில் வரும் பொழுது நஃபிலான தொழுகை தொழும் பொழுது இதை மாதிரி தொழுததை நான் பார்த்திருக்காவிட்டால் நானும் இப்படி செய்திருக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. இது முஸ்லீம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி அவங்க இப்படி தொழுதாங்க, அதனால தான் நானும் தொழுதேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஆதாரத்தை சொன்னாங்க. அதனால இது தொழுகிறது தப்பில்லை என்று சொன்னாங்க. அப்போ இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு அப்போ தான் அந்த வசனம் இறங்கிச்சு. அதாவது வலில்லாஹில் மஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா திசையும் இருக்குது. நபி அவங்க தொழுதவுடனே மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை நீக்கும் விதத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்பதாக சொல்லப்படுச்சு. அந்த வசனத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லும்போது இன்னல்லாஹ வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன், அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் கூறி முடிக்கிறான். அப்போ அதற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ரூஹுல் மஆனி என்ற கிதாபினுடைய ஆசிரியர் அவங்க எழுதுறவங்க, வாசி அல்லாஹ் விசாலமானவன் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன கருத்து இந்த இடத்துல, வஸ்ஸா அலைக்குமுல் கிப்லத்தை வலம் யுதையிக் அலைக்கும், கிப்லாவை உங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷாஅத்துல விசாலமாக்கி வச்சிருக்கிறான். கிப்லாவை விசாலமாக்கி வச்சிருக்கிறான். இந்த திசையில தான் நீங்கள் குறிப்பிட்டு கட்டாயம் தொழுதாகணும் என்பது கிடையாது, மாறாக உங்களுக்கு அதில் நெருக்கடி செஞ்சு வைக்கல என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் தான் நபி அவர்கள் நஃபிலான தொழுகை வாகனத்தில் இருக்கும் பொழுது அப்படி தொழுது இருக்கிறார்கள். மேலும் அலீம், அல்லாஹ் அறிந்தவன் சொன்னா பி மசாலிஹல் இபாத், அடியார்களுடைய எல்லா நலவுகளையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அவருடைய அனைத்து அமல்களையும் எல்லா இடங்களிலும் அவர் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்று சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல நாம இந்த கிப்லா சம்பந்தமான சில விஷயங்களை, சில சட்டங்களை நாம் தெரிஞ்சு கொள்வது அவசியம். ஏன்னா கிப்லாவை பற்றி வந்திருக்கிறதுனால கிப்லா சம்பந்தமான ஒரு சில சட்டங்களை தெரிந்து கொள்வது நமக்கு அவசியமாக இருக்குது. அந்த அவசியமான சட்டங்களை தெரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அப்போ கிப்லாவை முன்னோக்கிறது அப்படிங்கிறது இருக்கிறது, இது தொழுகையில் ஷர்த், நிபந்தனையில் கட்டுப்பட்டது. கிப்லாவை முன்னோக்கி தொழுதால்தான் தொழுகை கூடும் அப்படிங்கிறது தான் எல்லா இமாம்கள்ட்டையும் இருக்கிறது. கிப்லா முன்னோக்காமல் தொழக்கூடாது, கிப்லாவை முன்னோக்கி தான் தொழணும். அப்போ ஹனஃபி மதுஹப்ல அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஷர்த் என்று சொல்கிறோம், நிபந்தனை. தொழுகையினுடைய நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை கிப்லாவை முன்னோக்குவது. அப்போ கிப்லாவை முன்னோக்கி காபாவினுடைய திசையை முன்னோக்க வேண்டும். காபாவை நேரடியாக நம்ம முன்னோக்க முடியாது, கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா நம்ம காபாவை எவ்வளவு ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போ அதனால தான் காபாவுடைய திசை, அதுதான் கிப்லா நமக்கு, காபாவுடைய திசை. அப்போ அந்த காபாவுடைய திசையை முன்னோக்குறது அதுக்கு பேர் கிப்லான்னு நம்ம சொல்கிறோம். அதை முன்னோக்குவது ஷர்த்து. நம்மகிட்ட காபாவுடைய திசையை முன்னோக்குறது ஷர்த்து, நிபந்தனை. அதை முன்னோக்கலை அப்படின்னு சொன்னால் தொழுகை நிறைவேறாது, அந்த தொழுகை நிறைவேறாது. அதே நேரத்தில் ஒருவர் எதிரிகளுடைய பயம் இருக்கிறது, எதிரியுடைய பயம், பின்னால் தாக்கிடுவார், சைட்லேருந்து தாக்கிடுவார், கடுமையான பயம், எதிரியினுடைய கடுமையான பயம் இருக்கிறது. நாம் வேறு திசையில் முன்னோக்கி தொழ முடியாத ஒரு சில, அந்த கிப்லாவை முன்னோக்கி தொழ முடியாத ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் இருந்தால் அப்போ அந்த நேரத்தில் எந்த பக்கம் எந்த திசையை முன்னோக்கி நமக்கு தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த திசையை முன்னோக்கி தொழுது கொள்ளலாம். இது எப்போ நமக்கு அந்த நிர்பந்தமான சூழ்நிலை, கிப்லாவை முன்னோக்கி தொழ முடியாத ஒரு நிலை இருக்கிறது, இக்கட்டான நிலை, எதிரிகள் நம்மை தாக்கி விடுவாராம், அந்த பக்கம் திரும்பி தொழுதா பின்னாலிருந்து எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் இப்போ இவங்க என்ன செய்யலாம், நம்ம எதிரிகளை கண்காணிக்கிற விதத்தில் அவர்கள் தங்களுடைய திசையை மாற்றிக்கொண்டு தொழுது கொள்ள. ஆக தொழுகையை தொழணும் இந்த நேரத்தில். ஏன்டா அப்போ அல்லாஹ் சொல்லிட்டா, அதை தான் அடிப்படையாக வச்சு அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கு மேற்கு எல்லா திசையும் அல்லாஹ்வுக்குரியது, எங்கு முன்னோக்கினாலும் அல்லாஹ் இருக்கிறான். ஆனால் அப்படி இருந்தும் அல்லாஹ் ஏன் அப்போ கிப்லாவை காபாவை மட்டுமே முன்னோக்க வேண்டும் என்று நிபந்தனையிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அது நிபந்தனை இடப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரே முகமாக இருக்கிறார்கள், ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டித்தான். அசல்ல காபா என்னது கிடையாது, நமக்கு கிப்லா கிடையாது. கிப்லாவை காட்டக்கூடிய ஒரு கருவியாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். நமக்கு அல்லாஹ் தான் கிப்லா, அல்லாஹ் தான் நமக்கு யாரு கிப்லா. நாம் அல்லாஹ்வை முன்னோக்கி தொழுகிறோம், அல்லாஹ்வுடைய கவனத்தில் தொழுகிறோம். அப்போ அந்த அல்லாஹ்வினுடைய சிந்தனை எல்லோருக்கும் வர வேண்டும் என்பதற்காக காபாவை கிப்லாவாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். காபா அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு யாருடைய சிந்தனை வரும், அல்லாஹ்வுடைய இல்லம் சிந்தனை வரும்.
அப்போ எல்லாரும் ஒரே நேரத்தில் அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழணும், ஒரே சிந்தனையில் ஓர் முகமாக தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் காபாவை முன்னோக்கி சொல்லி இருக்கிறார்களே. காபா தான் அசல், நம்மளுக்கு அசல் கிபிலா வந்து என்னது கிடையாது, காபா கிடையாது, அல்லாஹ் தான் நமக்கு கிபிலா. அந்த அல்லாஹ்வை முன்னோக்கவருக்கு எல்லோரும் ஒன்றுபட்டு முன்னோக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் காபாவை திசையாக நமக்கு கிபிலாவாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நமக்கு நிர்பந்தமான சூழ்நிலையில எந்த திசையில முன்னோக்க முடியுமோ, அப்படி பயமான நேரத்தில் ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பக்கம் கவனமாக இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கிறவங்க தான் அப்படிப்பட்ட நேரத்தில் வருவாங்க. சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் தொழுகையை விட்டுருவோம். இன்னைக்கு சின்ன சின்ன காரணங்களை சொல்லிலாம் தொழுகை விடக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய சமயம் அவர் ஒரு பயம், அந்த கடுமையான பயத்திலும் தொழ வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது அல்லவா. அப்போ அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கும், அல்லாஹ்வுடைய சிந்தனை நிச்சயமாக இருக்கும். அவர் எந்த திசையை முன்னோக்கி தொழுதாலும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுவார். அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் எந்த திசையை முன்னோக்கி தொழுதாலும் அந்த தொழுகை நிறைவேறிவிடும் என்பதாக சொல்லித்தராங்க. ரெண்டாவது, நாம் ஒரு இடத்துக்கு பிரயாணத்தில் போனோம், ஊருக்கு வெளியில் போயிட்டோம், ஒரு காட்டு பகுதியில் போய்கிட்டு இருக்கிறோம், தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு. அப்போ தொழுகையை எந்த நேரத்திலும் எல்லா நேரத்திலும் நம்ம கட்டாயம் அந்தந்த வக்தில் தொழுது ஆகணும். அப்போ அதனால் இந்த தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு, நமக்கு கிபிலா தெரியல, கிபிலாவுடைய திசை தெரியல, தனியாக போனாலும் சரி அல்லது ஜமாத்தா போயிருக்கிறோம், ஒரு 4-5 பேர் போகிறோம், கிபிலாவுடைய திசை தெரியல, எந்த திசை கிபிலா விசாரிக்கிறதுக்கும் அங்கே ஆள் யாரும் இல்லை. சூரியனை பார்த்து நம்ம கண்டிக்கலாம், சூரியனும் இல்லைன்னு வைங்க. சில சமயங்கள் அப்படியே இருக்குதுல்ல, மழை நேரமாக இருக்குது, சூரியனுடைய எதுவும் தெரியல, எதுவுமே தெரியல, நாம் கிபிலாவுடைய திசை அல்லது இரவு நேரமாக இருந்துச்சு, மகரிப் நேரத்தில் நம்ம போனோம், கிபிலா எந்த திசைன்னு தெரியல. இப்படிப்பட்ட தொழுகையுடைய நேரம் முடிய போகுது, நம்ம தொழுது ஆகணும் கட்டாயம். இப்போ நாம் என்ன செய்யணும் சொன்னால், தனிநபராக இருந்தால் அவர் தனியாக சிந்திக்கணும், இல்லை ஜமாத்தில் இருக்கக்கூடியவர் கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருவரும் அவங்க தனிப்பட்ட முறையில் சிந்திச்சு பார்க்கணும் எந்த திசை கிபிலாவாக இருக்கும். ரொம்ப சிந்திச்சு பார்த்து ஆழமாக நல்ல முறையில் சிந்திச்சு பார்த்து சரி இதுதான் இருக்கணும், நாம் வந்து புறப்பட்ட இடம், அதில் வளைஞ்சு வந்த இடம், இதெல்லாம் யோசித்து பார்த்தாரு, இதைத்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து அவங்க எந்த திசையை முன்னோக்கி தொழுதாங்களோ அந்த தொழுகை அது மாற்றமாக கிபிலாவுக்கு மாற்றமான திசையாக இருந்தாலும் அவர்கள் தொழுகை கூடிவிடும். தொழுதுகிட்டு இருக்கும்போதே யாராவது வந்துட்டாங்க, நீங்கள் என்ன தப்பாக தொழுகிறீங்க, கிபிலாவை மாற்றி தொழுகிறீங்க அப்படின்னு தொழுகைக்கும் போது சொன்னாங்கன்னா உடனே அதை நிச்சயிக்கலாம், தொழுகையிலே அப்படி திரும்பிக்கணும். தொழுதுட்டு இருக்கும்போதே ஒரு வந்து சொன்னார் கிபிலா இது இல்லைங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் முதல்ல நம்ம என்ன செய்யணும் சொன்னால் கிபிலா எந்த திசைன்னு நம்ம முதல்ல ஆய்வு செய்யணும். கேட்கறதுக்கு ஆள் இருந்தால் கேட்டு சொல்லுவோம், கேட்கறதுக்கு ஆளே இல்லை நம்ம ஆய்வு செய்யணும். இப்போ கருவிகள் இருக்குது, ஒரு கால் கருவிகளும் நம்மள்கிட்ட இல்லைன்னு வைங்க, எல்லாரும் அந்த கருவியை பார்க்கக்கூடிய இதுவும் இருக்காது, விவரமும் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்போ என்ன செய்யணும், எந்த திசை நமக்கு கிபிலா என்று கடைசியாக ஊர்ஜிதமாகிறோ அந்த திசையை முன்னோக்கி தொழுது கொள்ள வேண்டும். அந்த தொழுகையை தொழுத பிறகு தெரிஞ்சு தப்பாக தொழுது இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தொழுகை நிறைவேறும். ஆனால் ஒருத்தர் சிந்திக்காமல் சும்மா போன தொழுதுட்டார், எதுவுமே சிந்திச்சு பார்க்கல அப்படின்னா அவர் திரும்ப தொழுதாகணும், கிபிலா தப்பாக தொழுதுருந்தா. அதனால் என்ன செய்யணும் சொன்னால் கிபிலாவை ஆய்வு செஞ்சு தொழணும். இப்போ அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்ன சட்டம் மார்க் அறிஞர்கள் சொல்கிறது, இப்போ 5 பேர் போனாங்க, 5 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு வந்துருச்சு, இல்லைங்க இதாங்க கிபிலா, இவர் சொல்கிறார் இல்லை இதான் இருந்திருக்கும். இப்போ 5 பேருக்கும் யார் யாருக்கு எந்த திசை கிபிலாவாக தென்படுகிறதோ அவங்க அந்தந்த திசையை தான் முன்னோக்கி தொழணும். இப்போ எனக்கு வந்து நான் போனேன், எனக்கு வந்து கிபிலா வந்து இந்த திசையில தெரிஞ்சு மேற்கு திசையை, எனக்கு நான் ஒரு திசையை பார்த்து எனக்கு இதுதான் கிபிலான்னு ஊர்ஜிதமாக தெரியுது, இன்னொருவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரு, எனக்கு வந்து இதாங்க கிபிலா இப்படித்தாங்க இருக்கணும், ஏன்னா நம்ம வந்து இப்படித்தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நியாயம் பார்க்குறாரு. அப்படின்னு சொன்னால் யார் யாருடைய ஆய்வில் எது கிபிலாவாக தெரிஞ்சிச்சோ அந்தந்த திசையை அவரவர்கள் தனித்தனியாக முன்னோக்கி தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. இன்னொருவருடைய ஆய்வை இவர் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த முறையில் தொழணும். இப்படிப்பட்ட நேரத்தில் கிபிலாவுடைய விஷயத்தில் இந்த விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்கு, இந்த மசாயிலையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் எங்கேயாவது நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிரயாணத்தில் எங்கேயாவது போகிறப்ப கிபிலாவை பற்றி நமக்கு தெரிய முடியலை அப்படின்னு சொன்னால் நம்ம யோசித்து பார்த்து கடைசியாக இதான் இருக்கணும்னு முடிவு செஞ்சு நாம் தொழுதுற வேண்டியது. கிபிலா தெரியலைங்க அதனால் நான் தொழலைன்னு தொழுகை விட்டுறக்கூடாது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக சொல்கிறாங்க கிபிலாவுடைய விஷயத்தில், அதான் நான் முன்னாடி சொன்னேன், அதாவது அடுத்த விஷயம் சொன்னால் தொழுது முடிச்சதற்கு பிறகு நமக்கு அது தவறு, நம்ம தொழுது தவறுன்னு தெரிஞ்சால் அந்த தொழுகையை திரும்ப மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை, தொழுததே போதுமானது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஒருவர்
ஊருக்கு வெளியில் போயிட்டார். போகக்கூடிய சமயத்தில் அவர் வாகனத்தில் போகிறார். வாகனத்தில் போகும்போது நஃபில் தொழுகையை தொழணும் அப்படின்னு சொன்னால் அவர் வாகனத்தில் உட்கார்ந்த வண்ணமே அவர் தொழுது கொள்ளலாம். வாகனத்தில் இருக்கிற வண்ணமே அவர் தொழுது கொள்ளலாம். வாகனத்தில் இருக்கும் பொழுது இப்போ நாம் சொந்த வாகனத்தில் போகிறோம், நம்மளால் நிறுத்தி தொழ முடியும், தொழன்ற ஆசை இருக்குது, அது வேறு விஷயம். நாம் தொழுதுட்டோம். அப்போ வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஒட்டகம் அல்லது குதிரை இதை மாதிரி வாகனத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க, நிறுத்தி தொழக்கூடிய வாய்ப்பு இல்லை. சில இடங்களில் வந்து நிறுத்தி அவங்களால தொழ முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அதனால் போகக்கூடிய இடத்திலே அப்படியே தொழுதுருக்கிறாங்க. அப்போ அதனால் அப்படி இருந்தால் அந்த இடத்துல அவங்க போகும்போது வாகனத்திலேயே தொழுது கொள்ளலாம். அது திசை மாறிடுச்சு, நம்ம ஆரம்பித்தோம் வேறு திசைக்கு திரும்பிடுச்சு அப்படின்னாலும் அது தொழுகை நஃபிலான தொழுகைக்கு தான். இது ஃபர்லான தொழுகை கட்டாயம் தொழாக முன்னோக்கித்தான் தொழுது ஆகணும். நிர்பந்தமான சூழ்நிலையில் மட்டும்தான், நம்ம சொன்னோம்ல, அது மாதிரி உள்ள நிர்பந்தமான சூழ்நிலையில் எந்த திசையை வேண்டுமானாலும் முன்னோக்கி தொழுது கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயம். நஃபில் தொழுகையில் நாம் போகக்கூடிய வாகனத்தில் கிப்லா மாறித்தான் போகுது, வாகனம் திரும்பிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், அதிலே உட்காந்து தொழுது. ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ உள்ள சூழ்நிலையில் ட்ரெயினில் போகக்கூடிய சமயத்தில் நாம் என்ன செஞ்சோம், கிப்லாவை முன்னோக்கி உட்காந்து தொழ ஆரம்பித்தோம். நஃபில் தொழுகையை உட்காந்து சீட்டில் உட்காந்து தொழுதோம். ட்ரெயின் வளைஞ்சிருச்சு, திரும்பிடுச்சு. அல்லது பஸ்ஸில் போனோம், நஃபில் தொழணுன்ற ஆசையான என்ன ஏற்பட்டுச்சு. இப்போ என்ன செய்யலாம், அந்த திசை எந்த திசையில் இருக்கோ அந்த திசையிலே நஃபிலை தொழுது கொள்ளலாம் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தர்றாங்க. பர்து தொழுகையை அப்படி தொழுதுறவே கூடாது. பர்து தொழுகையை அந்த முறையில் உட்காந்துட்டு பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டோ ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டோ தொழக்கூடாது. ஒரு ட்ரெயினில் போனோம் அப்படின்னு சொன்னால் அதையும் அந்த சட்டத்தையும் சொல்கிறாங்க. ட்ரெயினில் அல்லது கப்பலில் ஃப்ளைட்டில் அங்கே வந்து நமக்கு வந்து நின்று கொண்டு தொழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக. அப்படின்னு சொன்னால் அந்த நின்று கொண்டு தான் தொழுதாகணும், உட்கார்ந்து தொழுதா கூடாது. நின்று கொண்டு இருந்தால் ட்ரெயினில் வந்து பெரும்பாலும் நின்று தொழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நாம் அந்த நின்று தான் தொழணும், உட்கார்ந்து தொழுதா தொழுகக்கூடாது. பருந்து தொழுகை நஃபில் தொழுகை கூடும். பருந்து தொழுகைக்கு அதே மாதிரி கிப்லாவை முன்னோக்கி தொழக்கூடிய வாய்ப்புகள் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கிப்லாவை முன்னோக்கி தான் தொழுதாகணும். கிப்லாவை முன்னோக்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு. அந்த ட்ரெயின் போகுது கிப்லான்னு சொன்னால் நம்ம கரெக்டாக கிப்லாவுடைய திசையில் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது, லேசாக கிராஸாக இருந்தாலும் நம்ம அந்த வாய்ப்பு இருக்குது, சீட்டுக்கு நடுவில் நின்று தொழுதுக்கலாம். அல்லது இடையில எங்கே ஒரு ஓரமாக மக்களுக்கு போகக்கூடிய பாதைக்கு இடையூறு இல்லாமல் தொழணும். அது கூட இடையூறு இல்லாத இடத்துல ஒரு ஓரமாக போய் அல்லது சீட்டுக்கு நடுவில் நின்று இதை மாதிரி இடங்களில் தொழுது கொள்ளணும். அப்போ ட்ரெயின்லேயோ அல்லது கப்பலில் ரொம்ப வசதி இருக்குது அதில். இப்போ கப்பல் இல்லை. அது மாதிரி ஃப்ளைட்டில் சில ஃப்ளைட்டுகளில் தொழுகிறதுக்கென்று இடமே இருக்குதான். அப்போ அந்த மாதிரி தொழுகிறதுக்கென்று இடம் இருக்கும்போது அந்த தொழுகையில் நம்ம அந்த இடத்துல தான் தொழணும். நின்று கொண்டு தொழுகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. பல பேர் நின்று நாங்கள் தொழுது இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வயசானவங்க கூட நின்று தொழுது இருக்கிறாங்க. அதனால் நின்று கொண்டு தொழக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது நின்று தான் தொழுதாகணும். நிர்பந்தமான சூழ்நிலை, ஃப்ளைட்டில் ஏறிட்டோம் அல்லது ட்ரெயினில் போகிறோம், கூட்டம் நெரிசல், எங்கேயும் நின்று தொழ முடியாது, அந்த ட்ரெயினில் நம்மளால் தொழ முடியாது, பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம், தொழுகை நேரம் வந்துருச்சு. முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும், நாம் வந்து தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ பிரயாணத்துக்கு முன்னாடியே தொழுகையுடைய நேரங்களை திட்டமிட்டு நாம் பிரயாணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம சரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் எப்போ கொடுக்குறோம், பிரயாணத்துக்கு முன்னாடி. பிரயாணத்தை விட எனக்கு தொழுகை முக்கியம். அப்போ தொழுகைக்கு தோதுவாக நம்முடைய பிரயாண திட்டங்களை அமைக்கணும். ஒரு முஸ்லீம் அப்படித்தான் செய்யணும். நான் அங்கே போனால் எனக்கு தொழுகை கலாவாயிரம், அப்போ அதனால் தொழுகைக்கு இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல வேணால் தொழலாம், இந்த இடத்துல வேணால் லோகர் தொழணும், இங்கே வேணால் அசர் தொழணும் அப்படிங்கிற திட்டங்களை நம்ம உதவி போடணும். நம்ம இப்படி போகணும்னு சொன்னால் தொழ முடியாது. அப்போ என்ன செய்யணும், பிரயாணத்தை அந்த இடத்துல இறங்கி நம்ம தொழுதுட்டு தான் அடுத்து பிரயாணத்தை தொடரணும். இதை மாதிரி திட்டம் போட்டு தான் என்ன செய்யணும், பிரயாணத்தை அமைச்சுக்கணும். நாம் அப்படியே அமைச்சும் அதுக்கு ஏதாவது இடையூறுகள் வந்துருச்சு, திடீர்னு ஏதாவது முறைகள் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ ட்ரெயினில் நம்ம தொழுது கொள்ளலாம்ங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போனோம். ட்ரெயினில் தொழ முடியும், அதனால் தொழுது கொள்ளலாம்னு போனோம். கூட்டம் நெரிசல் அப்படி இருந்துச்சு, ஆனால் தொழ முடியலை, இடையூறுகளாக இருந்துச்சு, நம்ம நினச்சி தொழணும்னு நினச்சா முடியலை. இப்போ உட்கார்ந்து கொண்டே எந்த திசையில் நமக்கு முடியுதோ அந்த திசையில் தொழுது கொள்ள வேண்டும். பிறகு திரும்ப வந்ததற்கு பிறகு திரும்ப தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அதை என்ன செய்யணும், அந்த தொழுகையை தொழுதுட்டு திரும்ப வந்த பிறகு அந்த தொழுகையை திரும்ப என்ன செஞ்சுக்கணும், தொழுது கொள்ள வேண்டும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்கிறாங்க. அதனால் இந்த கிப்லாவுடைய விஷயத்தில் இந்த விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்கொள்வது. ஆக அடுத்த விஷயம், இந்த இப்பொழுது ஓதப்பட்ட வசனம், இன்று ஓதப்பட்ட அந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், அந்த யூத நஸ்ரானிகள் முஷ்ரிக்குகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த யூதர்களுடைய தீய தன்மைகள் கெட்ட தன்மைகள் அது வரிசையாக சொல்லிக்கிட்டு வரான்.
அதில் ஒன்று தான் இது அந்த யூதர்கள் முஷ்ரிக்குகள் அதுமாதிரி நஸ்ரானி எல்லாம் சேர்ந்து சொல்கிறது அல்லாஹுடைய விஷயத்தில். வகாலு அவர்கள் சொன்னார்கள் இத்தஹதல்லாஹு வலதா, அல்லாஹ் தனக்கென்று குழந்தையை தேர்ந்தெடுத்திருக்கிறான், பிள்ளைகளை வச்சிருக்கிறான், தனக்கென்று குழந்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். சுபஹானா, அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். பல் மாறாக லஹு மாஃபி சமாவாதி வல் அர்த், அல்லாஹுக்கு வானம் பூமியுள்ள அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. குல்லுல் லஹு கானித்தூன், அனைத்துமே அவனுக்கு வழிபடக்கூடியதாக அவனுக்கு கட்டுப்படக்கூடியவைகளாக இருக்கின்றன. பதியுல் சமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை அல்லாஹ் முன் உதாரணம் இல்லாமல் படைக்கக்கூடியவனாக இருக்கிறான், படைத்தவனாக இருக்கிறான். வைதா கதா அம்ரன், அவன் ஏதேனும் ஒரு விஷயத்தை முடிவு செய்வதாக இருந்தால் பைன்னமா யகூலு லஹு, அதற்கு அவன் சொல்வதெல்லாம் குன், ஆகு என்று சொல்லுவான். ஃபயகூனு, உடனே ஆகிவிடும். அல்லாஹ் ஒரு வஸ்துவை உருவாக்கணும்னு சொன்னால் ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் முதலாவது விஷயம் என்று சொன்னால், இவங்க அந்த முஷ்ரிக்குகள் அதே போல் நசாராக்கள் இவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு குழந்தைகள் இருக்கிறது, குழந்தை இருக்குது. யூதர்கள் சொல்கிறாங்க உசைர் அல்லாஹ்வுடைய மகன் சொல்கிறாங்க. உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, உசைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. நஸ்ரானிகள் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய குமாரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முஷ்ரிக்குகள், அரபு முஷ்ரிக்குகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் குழந்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. முஷ்ரிக்குகளுடைய நம்பிக்கை என்ன? மக்கா முஷ்ரிக்குகளுடைய நம்பிக்கை மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் குழந்தைகள் அப்படின்னு அவங்க நம்பிக்கை. அப்போ இதை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பல வசனங்கள் வாயிலாக இந்த விஷயத்தை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்போது வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யஹூதிகள் சொன்னார்கள் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று. வகாலத்தின் நஸாரல் மஸீஹ் இப்னுல்லாஹ், நஸ்ரானிகள் கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் மசீஹ் அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி முஷ்ரிக்குகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான் வஜாலுல் மலாயிகத்தல்லதீன இபாதுர் ரஹ்மான் இனாசா, மலக்குமார்கள் யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மலக்குமார்களை அவர்கள் அல்லாஹ்வுடைய பெண் குழந்தைகள் என்று அவர்கள் ஆக்கிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சூரத்து ஸுக்ரூஃப்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்படி பல வசனங்கள்ல அவர்கள் சொல்வதை, அதாவது யூதர்களும் நஸ்ரானிகளும் மக்கத்து முஷ்ரிக்குகளும் இவர்கள் சொன்ன விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனுடைய பல இடங்கள்ல இதை சொல்லி காட்டுகிறான். இப்படிலாம் சொல்றாங்க என்ன பத்தி. அப்ப அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இதற்கெல்லாம் பதில் குர்ஆன்ல மறுப்பும் சொல்றான். அவனே மறுப்பு சொல்றான், எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றீங்களப்பா, நானே மறுப்பு சொல்றேன், நான் எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. அல்லாவே சொல்றான் குர்ஆன்ல வசனத்தை இறக்கி வச்சு. அல்லாஹ் பல இடங்கள்ல இப்படி மறுப்பும் சொல்லுகிறான். அதுல ஒரு மறுப்பு தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவில் அல்லாஹ் சொல்வது. அல்லாஹ் அதில் தெளிவாக சொல்லிட்டான், மிக தெளிவாக சொல்லிட்டான், லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு யாரும் நிகராகவும் இல்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. அப்ப அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், அவன் யாரையும் பெறவில்லை, அவன் பெற்றெடுக்கப்படவும் இல்லை என்று சொல்லும் பொழுது அப்ப அவனுக்கு எப்படி குழந்தைகள் இருக்க முடியும், அவனுக்கு குழந்தைகள் எப்படி இருக்க முடியும் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இதை சொல்லி காட்டுறான். அப்போ இங்கே அந்த வசனத்தில் நாம் இப்போ ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் அதை சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்கிறான் சுப்ஹானா, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவனுக்கு என்ன தேவை வந்துச்சு, வானம் பூமியுள்ள அனைத்துமே அவனுக்குரியது, அவனுக்கு எதுக்கு குழந்தைகள் இருக்கணும்னு என்ன தேவை வந்தது, வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது கண்ணியத்திற்குரியவர்களே என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹுக்கு குழந்தைகள் இருக்குன்னு இவங்க வாதிட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவருடைய வாதம் சரியான வாதம் கிடையாது. இறைவன் என்பவன் எல்லா மனிதர்களுடைய தன்மைகளுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும், மனித தன்மைகள் அவனிடத்தில் இருக்கக்கூடாது. இது அப்ப இறைவன் அப்படிங்கிறவன் நம்ம போல இருந்தால் அவன் எப்படி இறைவன் என்று நம்ம சொல்ல முடியும்? அவன் நம்மை விட உயர்ந்தவனாக, நம்மை விட பலம் வாய்ந்தவனாக, நம்மை விட வித்தியாசமானவனாக அவன் இருக்க வேண்டும். இப்ப இவங்க சொல்ற மாதிரி அல்லாஹ்வுக்கு குழந்தைகள் இருக்குது அப்படின்னு வச்சா அறிவுபூர்வமாகவும் அது சரியில்லாத ஒரு வாதம் தான், அறிவுபூர்வமாகவே சரியில்லாத வாதம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, அப்போ நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா மனித இனமாகத்தான் இருக்கும். மனிதனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்னவா இருக்கும், மனித இனம், அவனையும் மனிதன் தான் சொல்லுவோம். இப்போ அல்லாஹ்வுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா
அந்த குழந்தை எந்த இனமாக இருக்கும்? யோசிக்கணும்ல இறைவன். அப்ப இறைவனுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா அது எந்த இனமாக இருக்கும்? அது இறைவனாக இருக்குமா? இறைவனுடைய குழந்தை எப்படி இருக்கும்? அது யாராக இருக்கும் அப்படிங்கிறத சிந்திக்கணும் முதல்ல. ஒண்ணு, அது இறைவனாகவே அவனுடைய குழந்தைன்னா அவன் இனத்தை சார்ந்ததாகவே இருக்கணும், அல்லது வேறொரு இனமாக இருக்கணும். வேறு இனமாக இருந்தா அது குறை. இப்ப ஒரு மனிதன் ஒரு மிருகத்தை பெற்றெடுத்தால் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பெண் ஒரு நாய்க்குட்டியை பெற்றெடுத்து விட்டார். உலகமே அது ஒரு மாதிரி கேவலமா பேசாது. அப்ப அது என்ன செய்யும்? அது குறை தானே அது. அப்ப இது என்ன தப்பு? அது குறையாக ஆகிவிடும். அப்ப அல்லாஹுக்கு பிறந்த குழந்தை வேறொரு இனமாக இருந்தா அப்ப அது அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுக்கே இறைவனையே குறைப்படுத்துவதாக ஆகிவிடும். அதே இனமாக இருந்தா இப்ப அல்லாஹ்வுக்கு குழந்தைகள் பிறந்துருச்சு, அவனுடைய இனமாகவே இருக்கு. அப்ப அதுல பெரிய பிரச்சனைகள் உருவாகும். ஏண்டா அவர்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்படும், அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும். இதுல நான் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர்ங்கிற பிரச்சனைகள் வரும். அடுத்தது வாரிசு பிரச்சனை உண்டு, வாரிசு பிரச்சனை வரும். நான் தான் வாரிசான சண்டை வருதுல, அது மாதிரி பிரச்சனைகள் உருவாகும். இதை மாதிரி பல பிரச்சனைகள் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அங்கும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்ப அதனால அதே இனத்தை சார்ந்ததாகவும் இருக்க முடியாது, வேறு இனத்தை சார்ந்ததாகவும் இருக்க முடியாது என்று இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குது சொல்றது அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதாக சொல்லித்தராங்க கண்ணியத்திற்குரியவர்களே. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர்கள் தங்களுடைய அறிவீனத்தின் காரணமாக எதையாவது குறை சொல்லணுங்கிறதுக்காக எடுத்து அதை சொல்றாங்க. அவங்களுக்கும் தெரியும் அல்லாஹுக்கு குழந்தை இல்லை, இறைவனுக்கு குழந்தை கிடையாது, அவன் நம் மனித தன்மைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சு அவங்க என்ன செய்யறது, ஏதாவது குறைகள் சொல்லணும், அதாவது முஸ்லிம்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியில அப்ப அவர்கள் வணங்கக்கூடிய அந்த இறைவனை ஏதாவது குறை சொல்லணுங்கிறதுக்காக அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை விட மிக பொறுமையானவன் வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ்வை விட மிக பொறுமையானவன் யாரும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன் அஸ்பர அலா அதன் சமிஅஹு மினல்லாஹ் அன்னஹும் யஜஅலூன லஹு வலதா வஹுவ யர்ஸுகுஹும் வ யுஆஃபியஹும். அல்லாஹ் தஆலா அவனை விட பொறுமையானவர்கள், ஒரு விஷயத்தை தனக்கு நோவினை தரக்கூடிய துன்பம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை காதால் கேட்டு அதன் மீது பொறுமையாக இருப்பவர்கள் அல்லாஹ்வை விட யாரும் அதிகமாக பொறுமை உள்ளவர்கள் கிடையாது. அல்லாஹ்வுக்கு குழந்தை இருப்பதாக சொல்லுகிறார்கள், அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப வேதனை தரக்கூடியது, நோவினை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அல்லாஹ் நோவினை, இப்போ அல்லாஹ்வுக்கு நோவினை ஏற்படாது, ஆனால் ஒருவருக்கு நோவினை கொடுக்கறதுக்குரிய அது ஒரு விஷயம்தான். எனக்கு அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா யாருக்கு குழந்தை பெறுவதற்குரிய வாய்ப்பு இல்லை. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஒரு பெண் இருக்கிறார், திருமணம் முடிக்காத ஒரு பெண் இருக்கா, அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பெண் மேல இட்டு கட்டிட்டா அப்படி, அப்ப என்ன செய்வாங்க? அது மிகப்பெரிய ஒரு குறை தானே. அந்த பெண்ணுக்கு அது நோவினை கொடுப்பது தானே, அது துன்பம், அந்த பெண்ணுக்கு துன்பம் கொடுப்பதாக ஆகிடும். இது மாதிரி அல்லாஹுக்கு குழந்தை கிடையாது என்று இருக்கும் பொழுது அல்லாஹுக்கு குழந்தை இருக்குதுன்னு இவங்க சொல்றது அல்லாஹுக்கு துன்பம் கொடுப்பதற்கு சமமானது. அப்ப அல்லாஹுக்கு குழந்தை இருக்குதுன்னு இவங்க சொல்றாங்க. அப்ப அதன் மீது அல்லாஹ் எவ்வளவு பொறுமையா இருக்கான்னு சொன்னா, அப்படி அவங்க சொல்லியும் கூட அவர்களுக்கு அல்லாஹ் ரிசுக்கை கொடுத்து கொண்டிருக்கிறான், அவர்களுக்கு ஆபியத்தை ஆரோக்கியத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறானே. அவனை விட பொறுமையாளர்கள் யார் இருக்க முடியும்? நம்ம பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்டுச்சு. அந்த இட்டு கட்டினதுல மிஸ்தா என்ற ஒருவர் இருந்தார். அவர் யாரு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய சொந்தக்காரர். அவர் என்ன செஞ்சிட்டார் சொன்னா, மற்றவங்களாம் சொல்றதை கேட்டுட்டு அவரும் சொல்லிட்டார், அந்த குறைய ஆயிஷா மேல குறை சொல்லிட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு தான் அந்த மிஸ்தாக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க, உணவுக்கு தேவைகளுக்கு அவர் ஏழை உணவுலாம் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு சத்தியம் செஞ்சு சொன்னாங்க, நான் அவருக்கு இனிமேல நப்பப்பா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சாங்க. அல்லாஹ் கண்டிச்சு இறக்கிட்டான் ஆயத்தை, ரசூல்லா கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அவங்க அதுக்கு கஃபாரா சத்தியத்தை முடிச்சுட்டு அப்புறம் அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பின்னால. ஆக இது என்ன சொன்னா, அவங்க உள்ளத்துல என்ன செஞ்சு மனசுல வேதனைப்பட்டு நான் உணவு கொடுக்க மாட்டேன்னு முடிவு செஞ்சாங்கல்ல. ஏட்டா தன்னுடைய மகள் மீது அவர் இட்டு கட்டிட்டாருங்கிறதுனால அப்ப மனசு எவ்வளவு துன்பப்பட்டு இருக்கும் அவர்களுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு மாதிரி பொறுமையான ஆளு அவருக்கு துன்பப்பட்டு இருக்கும். இப்ப அல்லாஹ் அதை மாதிரி என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா அவனுக்கு நோவினை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தும் கூட அல்லாஹ் என்ன செய்யல, அவங்களுக்கு கொடுக்கிற ரிஸ்க தடை பண்ணல, அவர்களுக்கு ஆபியத்தை நிறுத்தல, அவர்களுக்கு ஆபியத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவன் பொறுமைசாலி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பதிவு சமாவாத், இன்னொரு வசனத்துல சொல்றான்,
அவன் வானங்கள் பூமியை நுட்பமான முறையில எந்த முன்னுதாரணம் இல்லாமல் படைக்கக்கூடியவன். அண்ணா யகூனுலஹு வலத், அவனுக்கு எப்படி குழந்தைகள் இருக்க முடியும்? வலம் தக்குன்லஹு சாஹிபா, அவனுக்கு மனைவியே இல்லை, மனைவி இல்லாத நிலையில் அவனுக்கு எப்படி குழந்தைகள் பிறக்க முடியும்? வஹலக குல்ல ஷை, அவன் தான் எல்லா வஸ்துக்களையும் படைத்திருக்கிறான். படைக்கக்கூடியவனுக்கு குழந்தை அவன் வேணும் என்று சொன்னால், கொண்டு என்று சொன்னால் ஒரு மனிதர்கள் உருவாகி விடுவார்கள். இதுதான் நடக்கும். அவனுக்கு குழந்தையுடைய தேவை என்ன வந்துச்சு என்று அல்லாஹ் கேட்கிறான். அவனுக்கு குழந்தையுடைய தேவையே இல்லை. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை படைத்திருக்க, அவனுக்கு குழந்தைகள் இருக்க முடியாது என்பதை அல்லாஹும் குர்ஆன்ல மறுத்து கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக அல்லாஹ் சொல்வது அவனுக்கு வானம் பூமியில் எல்லாமே அவனுக்கு சொந்தமானது, எல்லாமே அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்குது, அவனுக்கு வழிபட்டு நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அவன் வானம் பூமிகளை எந்த முன்னுதாரணம் இல்லாமல் படைக்கிறான். அவனுக்கு எதையாவது ஒன்று தேவை அப்படின்னு சொன்னால், குன்னென்று சொன்னால் ஆகிவிடும். அப்படிப்பட்டவனாக சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அதனால அவனுக்கு எந்த குழந்தையுடைய தேவையும் இல்லை, அவனுக்கு குழந்தைகள் கிடையாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனங்களை சொல்லி அல்லாஹ் மறுத்து கொண்டிருக்கிறான். இப்படி அந்த முஷ்ரிக்குகள், அதே போல யகூதி நசராக்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு குழந்தை இருப்பதாக வாதிட்டார்கள். அவர்கள் இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ விஷயங்களை இட்டுக்கட்டக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் மீது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது, எல்லாவற்றையும் மேட அல்லாஹ்வின் மீதே அவர்கள் அபாண்டங்களை சுமத்தக்கூடியவர்களாக, பொய்யான செய்திகளை சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு இங்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கான். ஏன்னா அவர்களுடைய விஷயத்தில் நாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவருடைய விஷயத்துல அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நச்சு கருத்துக்களாகத்தான் இருக்கும். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எந்த விதத்திலும் நம்பிவிடாதீர்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சத்தியத்தை விளங்கி செயல்படக்கூடிய தௌஃபீக்